அழகாகப்பட்டது மக்களே. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதில் 26 உயிர்கள் பலியாச்சு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் கூட போடாத இந்த ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினதும் இந்தியாவுக்கு இவர் அமைதி பாடம் எடுக்கிற மாதிரி இந்தியா அமைதியை பின்பற்ற வேண்டும்னு இந்த சிம்பிள் மூலமா போட்டு இவர் நமக்கெல்லாம் அமைதி பாடம் எடுக்கிறாராம். அதாவது தாக்குதல் நடத்தின பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரு ட்வீட் போடாதவர் அவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தின அவர் எந்த நாட்டில் இருக்காரோ அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்கள் கிட்டையும் இவர் அமைதியை பின்பற்றும்படி கேட்டுக்கிறாராம். நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை விட இது மாதிரியான அமைதியை பின்பற்றுன்னு சொல்ற ஆட்கள் மிகவும் கொடூரமானவங்க. அதுலயும் ஏஆர் ரஹ்மான்லாம் மிக கேவலமான தீவிர மதவெறி கொண்ட ஆள். இவர் யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது நல்லாவே புரியும். ஏன்னா அப்பேற்பட்ட கேவலமான ஆள் தான் இவர். இந்த நேரத்துல நாடே ஒன்னா இருக்கும் போது இந்த ஆளுக்கு இந்த ட்வீட் தேவையா? இவனெல்லாம் ஃபர்ஸ்ட் மனுஷனா மதிக்கலாமா முதல்ல? அறிவு இருக்கு அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு.